எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஜெயலக்ஷ்மியோட ரிசப்ஷன் மேக்கப். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஜெயலக்ஷ்மியோட முகூர்த்தம் மேக்கப்க்கு தான் மார்னிங் 2:00 எந்திரிச்சு நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு 3:00 அங்கே இருக்கணும். ஸோ நான் வந்து 2:30க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த டைம்லேயே சென்னை வந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, சைலண்ட்டாக, சில்லுன்ட்டு இருக்கும் மார்னிங் கிளம்புறதுக்கு. எப்போவுமே யூஷுவலாக ஒரு பிளேஸ்க்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னா 1 ஹவர் ஆகும். இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த டைம்லேயும் வந்து குயிக்காக போய்ட்டு, ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குமா, டிராஃபிக் இருக்காது, ஹீட் இருக்காது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு ஏர்லி மார்னிங் இந்த நைட் டைமில் சென்னையை சுற்றி பார்க்குறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்து எங்கே வந்தோம் அப்படின்னா, பாடி தான் வந்திருக்கோம். எங்கள் லொக்கேஷன்லேருந்து இங்கே வர்றது கொஞ்சம் லாங் தான். எங்களுக்கு இதுக்கே வந்து 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. எல்லாமே கிளம்பி எடுத்து வச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு ஸ்டே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வர ரிலேட்டிவ்ஸ்க்கே சரியாக இருக்குது, நீங்கள் வேணால் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சென்னைனா நமக்கு பரவாயில்லையே, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, ஓகே, நாங்களும் சொல்லிட்டோம். ஏன்னா நைட்டு போனால் வீட்லேயும் கொஞ்சம் நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக தூங்கிட்டு மார்னிங் வரலாம். ஹாலாக இருந்தால் நமக்கு அங்கே ஸ்டே பண்ணுறது, நம்மளை வந்து தட்டிட்டு எழுப்பிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது எங்களுக்கு. நாங்களும் ஆட்டோ புக் பண்ணோம். நான் யூஸ்வலாக ஆட்டோ பார்த்திங்கன்னா டே டைமை விட நைட்டில் வந்து ஒரு பங்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் நமக்கு சார்ஜஸ். இருந்தாலும் டைம் நம்ம சேஃபாக போகணும் அப்படின்றதுனால ஓலா, ஊபர் இந்த மாதிரி இது எல்லாமே புக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருவேன், லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் போவோம். இல்லை அப்படின்னா தெரிஞ்ச ஆட்டோ இருக்குன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுவோம். அதுவும் சேஃபாக தான் இருக்கும். அப்போயே லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவோம். ஆட்டோ நம்பர் எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, ப்ரைடுக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஜாலியாக. அப்புறம் நாங்கள் வந்து ஹாலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு முகூர்த்த மேக்கப் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நான் வந்து எடுக்கலை. ஏன்னா எனக்கு மறந்துட்டேன். நான் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் என்ன மேக்கப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஹேர் ப்ரஷ் மேக்கப் தான் பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக, நல்லா ஸ்டே வந்து ஃபுல்லாக இருக்கும், அந்த டே ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், டே லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த மேக்கப் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஜெயலக்ஷ்மி ஸ்கின்னில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ எல்லாமே சரி, ஓரளவுக்கு எல்லாமே ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி அழகாக வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது ஸ்கின்னில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கின் இருந்தால் மேக்கப் வந்து நல்லா ஸ்டே இருக்கும், நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். மேக்கப் வந்து நிறைய நம்ம கரெக்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால நல்ல லுக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது, அவங்க நல்லா இருந்தது அவங்க ஸ்கின்னில் ஒர்க் பண்ணுறதுக்கு. முகூர்த்தம் மேக்கப் அப்படின்னால ஐ மேக்கப் எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். ஐ மேக்கப் கோல்டில் போனோம். அவங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க ஐஸு, அவங்க ஹேடோலாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. எனக்கு எல்லா மேக்கப்பை விட இந்த முகூர்த்தம் மேக்கப் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, கிளாசிக்காக, அழகாக இருக்கும். எத்தனை லுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் நம்ம முகூர்த்தம் லுக்கை அழிச்சிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருமே முகூர்த்தம் லுக்கில் அவ்வளோ ப்ரிட்டியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முகூர்த்தம் லுக் முடிச்சுட்டு ஓவராலாக அவங்கள பார்க்கும்போது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னடா கண்ணை வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. லேஷஸ் வந்து ஒட்டிட்டா அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னாங்க. இது வந்து பிகினராக இருக்கீங்கன்னா யாரும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து நல்லா தெரியும் ஒரிஜினல் லேஷ் எது, ஃபேக் லேஷ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கரெக்டாக ஃபேக் லேஷஸ் மட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனால அதை வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு அவங்கள லென்த்தை வந்து செக் பண்ண சொன்னேன். அது வந்து ஓகேவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் டைரெக்டாகவே எடுத்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் நான் பார்த்து கொஞ்சம் உஷாராக பார்த்து நான் கட் பண்ணி விட்டேன்.
நீங்கள் யாராவது இதை பார்த்து இன்ஸ்பயர் மட்டும் ஆகிடாதீங்க. தயவு செஞ்சு பிஃபோராகவே கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விங் வரைகிறேன். ஸோ முக்கியமாக முகூர்த்தம்க்கு விங் வரைஞ்சா அழகாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து விங் வரைஞ்சிட்ருக்கேன். வரைஞ்சி முடிச்சுட்டு பிந்தி வச்சாச்சு. பிந்தி வச்சதே ஒரு லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும். பிந்தியும் வச்சாச்சு. சாரீ வந்து அவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரேப் பண்ணியாச்சு. அவங்களுக்கு மார்னிங் நல்லா வேறு பசி எடுத்துக்கிச்சு. நைட்டு வேறு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் வருது, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருந்தாங்க. அதை தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். சென்டரில் அப்புறம் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்து சாக்லேட் கொடுத்து நைட்டு தட்டு வச்சுருந்தாங்க. அந்த தட்டில் இருந்து சாக்லேட் எடுத்து கொடுத்து அதை சாப்பிட சொல்லி காலையில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது பிரைட் டு பியாக இருக்கீங்க அப்படின்னா நைட் நல்லா சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே கூட வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் நாங்கள் இவங்களுக்கு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னா 6-7:30 முகூர்த்தம்னா முகூர்த்தம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடவே 9-10 ஆகிடும். ஸோ நீங்கள் பிஃபோராக ஏதாவது சாப்பாடு இல்லை ஜூஸ் இல்லை பிஸ்கெட்டு காஃபி அந்த மாதிரி ஏதாவது கூட வச்சுட்டு இருங்க. வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கோங்க. நட்ஸ் சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க என் கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுது அப்படின்ட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா பிரைட் எல்லாமே வந்து எல்லா ஒர்க்குமே அவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணாக இருந்தால் ஸ்டேஜில் போயிட்டு ஜாலியாக உட்காந்து தாலி கட்டிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே வந்து பிரைட் இன்க்ளூட் ஆகிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 எல்லாமே அவங்க பண்ண வேண்டியதாக இருக்கலாம். டென்ஷன் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கவும் சான்ஸ் இருக்குது. ஈவெண்ட் எப்படி போகும், என்ன மாதிரி நிறைய விஷயம் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஏதாவது இது மாதிரி கொஞ்சம் லோ பிபி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கூட வச்சுட்டே இருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வெறும் வயிற்றோடு இருக்காதீங்க. நான் இதை தான் சொல்லுவேன். இன்கேஸ் நான் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கொடுத்துடுவேன். இதை கொஞ்சம் சாப்பிட்டு நீங்கள் தெம்பாய்க்கோங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, டீ கொடுங்க, காஃபி கொடுங்க, இல்லை பாலாவது கொடுங்க. மார்னிங் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க சாப்பிட்ணும், கொஞ்சமாவது ஏதாவது இருந்தால் தான் எனர்ஜி இருக்கும். அதனால் சொல்லிகிட்ருப்பேன். ஓவரால் லுக் முடிச்சிட்டோம். அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் தான் வரல. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு மச்சம் லிப்ஸ் கீழே அதை வந்து ஹைலைட் பண்ணி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஜெயலக்ஷ்மி அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. ஜெயலக்ஷ்மி எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, முகூர்த்தம் லுக்குனாலே முகூர்த்தம் லுக் தாங்க. அதை அடிச்சிக்கவே முடியாது. என்ன லெஹங்கா லுக், என்ன ஒரு கிளாஸி மேக்கப் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக, எவ்வளோ லைட் வெயிட்டாக அவங்க ஸ்கின் டோனோடு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல. ஸோ அப்புறம் ஃப்ளாரும் வந்துடுச்சு. வேணியை நாங்கள் செட் பண்ணிட்டோம். முகூர்த்த ஜடை இது தான். முகூர்த்த ஜடையும் நல்லா நீட்டாக செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணாலுமே வந்து மூவ் ஆகாத மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மாலை மாற்றும் போது விழுறதுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் பாடியிலேருந்து பெருங்குடி போகணும். லிட்ரலி ஒரு 40 minutes 45 minutes to 1 hour ட்ராவல். எதுக்காகன்னா, நான் ஒரு 2 years முன்னாடி வந்து சங்கீதா அப்படின்றவங்களுக்கு திருப்பத்தூரில் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் முகூர்த்தம் லுக் பண்ணியிருந்தோம். க்ரூமுக்கும் பண்ணியிருந்தோம். அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேபி ஷவர். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு ரிப்பீட்டட் கிளைண்ட் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பண்ண தான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இல்லை எனக்கு டைம் இருக்காது உங்களுக்கு சேம் டைமில் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் அவங்க அது கேட்கல. நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் பண்ணணும், பரவாயில்ல எனக்கு கொஞ்சமாக பண்ணால் கூட போதும், ஆனால் நீங்கள் தான் வரணும் அப்படின்னாங்க. ஸோ நானும் வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் அவங்க சிஸ்டர் இல்லாக்கு அவங்களுக்கும் பண்ணோம். நம்ம கியூட்டி சங்கீதாக்கும் பண்ணோம். ரொம்ப மினிமலாக நேச்சுரலாக எனக்கு ஈவனாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ரொம்ப சப்டலாக வந்து பண்ணி கொடுத்துட்டோம். பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க.
அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டோம். இதுக்கு யார் வந்தா அப்படின்னா என்னோடய ப்ரோ பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸ்ருதி தான் வந்திருப்பாங்க. கூட வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்ப வந்து மயிலாப்பூர் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஸ்டூடியோ போயிட்டு பேக் எல்லாமே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு மார்னிங் பிளான். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே சாப்பிட்டோம் அப்படின்றதுனால டைரெக்டாக பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தூங்கணும். சென்னை அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பெங்களூர் ஃபீல் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக முன்னாடி ரிசப்ஷன், மார்னிங் முகூர்த்தம், இப்போ ஒரு பேபி ஷவர் போதும். நான் அவ்வளோதான் லிமிட்டடாக எடுப்பேன். இதுவே நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சங்கீதா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும், எனக்கு லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் போயிட்டு பண்ணோம். செகண்ட் சாரீ ட்ரை பண்ணுறதுக்கும் என்னோடய அசிஸ்டண்ட்டை அங்கே விட்டுட்டு தான் வந்தேன். அது வந்து காட்டன் சாரீன்றதுனால அவங்க ட்ரை பண்ணி பண்ணாங்க. ஸோ அங்கே விட்டுட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து இதையும் முடித்து கொடுத்துட்டு அப்புறம் நான் பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சங்கீதா இருந்து என்னுடைய ஃபங்க்ஷன் பார்த்துட்டு லன்ச்சு சாப்பிட்டு போங்கன்னாங்க. ஏன்னா 2 டேஸாக நான் சரியாக தூங்கலை. எனக்கு வந்து தூக்கம் இல்லைன்னா நான் நானாக இருக்க மாட்டேன். சரி போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேற்றுலேருந்து என்னோட தான் சுற்றிட்டுருக்கா. ஸோ அவ்வளோ வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நானும் போகணும். ரொம்ப அழகாக வந்து ஸ்ருதி எனக்கு இதில் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸ்ருதி. இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டூடியோக்கு வந்தாச்சு. மயிலாப்பூர் என்ட்ரி ஆச்சு. மயிலாப்பூர்னாலே எனக்கு செம்ம ஃபீல் ஆகிடும். ஒரு மாதிரி அம்மா வீடு ஃபீல் எனக்கு மயிலாப்பூர். அதை விட என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட எனக்கு அம்மா வீட்டுக்கு போனால் அந்த ஃபீல் வராது. ஆனால் மயிலாப்பூர் வந்தால் எனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும், அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம இங்கேயே வந்துட்டு பேக்கெல்லாம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ நான் அங்கேருந்தே வந்து லன்ச் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி எனக்கு சாரீ ட்ரைப்பிங் வந்துருந்தது. 3 o'clock போயிட்டு சாரீ ட்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு வந்து தான் நான் தூங்கினேன். என்னால் தூங்கவே முடியல. நாம் ஒன்று நினச்சா நடுவில் ஏதாவது நடக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு டைம் இருக்குது, என்னால் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கான வாய்ப்பு வந்து வராது. அதனால் அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது எனக்கு ரொம்ப மினிமல் அமௌண்ட்டு தான், நியர்பை வாக்கபிள் தான். ஸோ பண்ணிட்டு வந்தால் எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வருது அப்படின்றதுனால டைம் கிடைக்கும் போது எனக்கு வர குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஜாலியாக வந்துட்டு மயிலாப்பூர் வந்தாச்சு. இவ்வளோதான். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் ஸ்ட்ரீட்டில் இந்த அம்பிகாபுரம் பக்கத்தில் நம்ம ஸ்டூடியோ இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நிறைய பேர் வந்து கிளாஸ் கேட்குறீங்க, ப்ரைடல் கேட்குறீங்க யூடியூப் பார்த்து. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் சும்மா ஆரம்பித்தது இந்தளவுக்கு ரீச் இருக்குன்னு நான் நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச்.